ஆமென். ஒரு முக்கியமான கடைசி பகுதியில் கொஞ்சம் முக்கியமான சில காரியங்களை செய்ய இருக்கிறோம். ஆமென். அதில் கொஞ்சம் என்னோடு கூட சோர்வாக இருந்தீங்கன்னா கூட ஒத்துழைங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவன் அநேக நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைங்க போயிடுங்க, நீங்கள் உட்காந்துங்க போங்க. ஆமென். கீபோர்ட் மாத்திரம் கொஞ்சம் இது மாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதும். கர்த்தர் மிக ஆசீர்வாதமாய் ஆமென் இந்த ஆண்டை இதுவரையில் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்குது நேரம், நாளைக்கு இருக்குது, நாளைக்கும் இருக்கும். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இல்லை. ஆனால் இந்த கடைசி சில நேரங்களில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது என்னுடைய ஆவியில் குறிப்பிட்டு ஒரு சில காரியங்களில் ஏவப்பட்டேன். அதை தான் இன்றைக்கு இந்த கடைசி பகுதியில் நாம் செய்யலாம். ஆமென். முக்கியமாய் கர்த்தர் எனக்கு ஏவன் இந்த காரியங்களை செய்யலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பேப்பர் எடுத்து பாஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுங்க. ஆமென். முடிந்த அளவுக்கு உங்களுடைய கரங்களில் பென் இருக்கும் என்றால், உங்களுக்கு இல்லைன்னா வாங்கிட்டு வர சொன்னேன், வந்திருக்கும் நினைக்கிறேன், பெண்ணை கொடுங்க. தயவுசெய்து ஆங்காங்கே இருக்கிறவங்க கீழே இருப்பீங்கன்னா கூட பேப்பரை வாங்கிக்கோங்க. ஒளிபரப்பில் இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் பேப்பர் கொடுத்து அனுப்ப முடியாது, உங்கள் பேப்பர் எடுத்துங்க. we're going to do something really prophetic. ஆமென். திருக்கசனமாக ஒரு காரியத்தை செய்யலாம். கர்த்தர் வருகிற ஆண்டில் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடி இது ஆலோசனை இல்லை, இல்லைன்னா நான் கீழே வரும்போது ரிசப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் பேப்பரை. If you have your own notebook, that's fine. If you have your own, I would not encourage you to open your mobile phones. இல்லை சில நேரத்தில் ஃபோன் ஓப்பன் பண்ணோடனே மெசேஜ் என்ன நோட்டிஃபிகேஷனை பார்த்து அங்கே போயிடுவீங்க. அதுக்காக தான் இல்லை, ரொம்ப கண்ட்ரோல்டாக நான் ஃப்ளைட் மோட்லேயே வச்சுட்டு என் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ப்ளீஸ் யூஸ் யுவர் ஃபோன், தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் லெட்ஸ் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். கடைசி மணி நேரத்தில் இந்த 6 மணி நேரம் இங்கே கர்த்தரை துதிக்கிற இந்த கடைசி மணி நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆமென் நாம் இந்த இடத்துல முற்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆமென் நான் ஒரு காரியத்துக்காய் ஆமென் ரொம்ப ஆவியில் ஏவப்பட்டு அதை நான் செய்யணும்னு சொல்லி ஆமென் மிக மிக ஏவப்பட்ட ஒரு காரியத்தை தான் உங்களோடு கூட செய்யலான்னு நினைக்கிறேன். ஆமென். நன்றி செலுத்தி கொண்டிருக்க அந்த நேரத்தில் எல்லாருடைய கரத்தில் வந்துருச்சா, பென் வந்துருச்சா, பேப்பர் வந்துருச்சா? பென் இருக்குது பின்னாடியே, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. பென் இல்லாதவங்க கையில் தூக்குங்க, டக்குன்னு பென் கொடுப்பாங்க. ஆமாம், சீக்கிரம் ஒரு 50 பென் வாங்கிட்டு சொன்னேன், டக்குன்னு அதுக்கு தான். சீக்கிரம் டக்குன்னு கை கொடுங்க, சீக்கிரம் யாருன்னா 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்க. பரவாயில்ல, நேரம் இருக்குது. நான் ரொம்ப டார்கெட்டாக ரொம்ப அழகாக வந்த எல்லாருமே சொன்ன நேரத்தில் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. பாஸ்டர் ரஞ்சித்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 11 மணி கையில் கொடுத்தாரு. வந்த ஒவ்வொருவரும் அவங்க சரியான நேரத்தில் கரெக்டாக கொடுத்தாங்க. அதில் நானும் உங்களை சரியாக 12 மணிக்கு இங்கே முடிச்சுட்டு, ஏன்னா எந்த ஆகாரம் ஒழுங்கு பண்ணல, எதுவும் கிடையாது, நீங்கள் தான் வீட்டுக்கு போய்க்கணும். ஆமென். ஏசாம்னாச்சுக்கு வனாந்தத்தில் பேசும்பொழுது ஆகாரம் கொடுக்காம அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அப்பத்தை வாங்கி மீன் ஆசீர்வச்சு என்ன பண்ணாரு, எல்லாரும் கொடுத்தாரு. இங்கே டீ இருக்கும்னு நினைக்கிறேன், கடைசியாக போகும்போது குடிச்சிட்டு சந்தோஷமாக போங்க. போகிற வழியில் நல்ல கடைகள்லாம் திறந்துருக்கோம், நீங்களும் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச எனக்கு கூட வாங்கிட்டு வாங்க, எனக்கு எந்த ஒரு ஆயத்தமும் இல்லை. ஆமென். அதில் எந்த ஒரு நல்லா சமைச்சு வீட்டில் வந்து லேட்டாக வந்தவங்க நல்லா வீட்டில் போய் சாப்பிட்லாம், அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இங்கே ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரில, இங்கே இருக்கிறவங்க யாராவது எழும்பி ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்கன்னா அடுத்து 1 மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களோட சந்தோஷம்தான். ஆனால் நான் எந்த ஆயத்தத்தையும் பண்ணலை. ஆமென். அதனால் சரியாக நேரத்துக்கு முடித்தா எங்கள் வீடுகளுக்கு போய் ஆமென் காரியங்களை செய்கிறதற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உடைய பேப்பரில் ஒரு 5 பகுதியாய் பிரித்து கொள்ளுங்கள். ஆமென். I would, if you could really draw 5 lines, maybe that will be really good. 5 பகுதியாய் ஒருவேளை கீழே இருக்கிறவங்க பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கும் I want them to all to participate. ஆமென். ஒரு 5 பகுதியாக அதை பிரிச்சுங்க. ஆமென். எல்லாரும் ஓரளவுக்கு எழுதுவீங்க அப்படின்னா நீங்கள், ஏன்னா இதை நீங்கள் வச்சுங்க உங்கள் வேதாமத்தில் வைக்க வேண்டும். ஆமென். வருகிற ஆண்டில் இதை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இது ரஃப்பாக எழுதிக்குங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஃபேராக எழுதணும், இல்லை வீட்டில் போய் நல்லா மொபைலில் டைப் பண்ணி வச்சுக்கணும்னா கூட நீங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்தில் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்க இந்த நேரத்தில் நம்பர் 1 ஆமென் முதலாவது பகுதி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆமென். முதலாவதாக என்னென்றால், என் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நான் இதை சாதித்தேன். ஒரு காரியமாக போடுங்கண்ணே. ஆமென். அதில் கொஞ்சம் போல்டாக போட முடியாது, அவ்வளோதான் நான் ஃபாண்டு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமென். நான் இந்த காரியத்தை சாதித்தேன். கண்டிப்பாக சாதிச்சிருப்பீங்க எல்லாரும். You must have really achieved something. ஆமென். இந்த சவாலை நான் ஜெயமாய் கடந்து வந்திருக்கிறேன். நேரம் எடுத்துங்க, பரவாயில்ல. புரியலையா? திரும்ப சொல்றேன். உங்களை நீங்களே இந்த ஆண்டுல திரும்பி பாருங்க.
ஜனவரி 2024 துவங்கி டிசம்பர் வரையில் எத்தனையோ காரியங்களே சவால்களாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காரியங்களை நான் சாதிச்சிருக்கிறேன். இந்த காரியங்களை நான் சாதிச்சிருக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் கேல்குலேட். அதனால தான் மைண்டில் யோசிக்க வேணாம்னு சொல்லி தான் உங்களை இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன். உங்களை 6 மணி நேரம் கூப்பிட்டு நல்லா பாடணும், ஆராதித்தோம். கடைசியாக ஒரு திருவிருந்த ஆயத்தை திடீரென்று இங்கே இருக்கும்போது என்னுடைய ஆவியானவர் ஏவினார். பாஸ்டர் பிரதர் நடத்திட்டே இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏவப்பட்டேன். திருவிருந்து கூட வாங்கி வச்சுருந்தோம், எதுக்குன்னா நியூ இயர் சர்வீஸ். ஆனால் இன்னைக்கு திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அதில் கடைசியாக முடிவாக ஒரு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. எல்லாத்தையும் 12 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். முதல் விஷயம், ரிஃப்ளெக்ட் பேக் ஆன் யுவர் ஓன் சக்சஸ். முதலாவதாக உங்களுடைய வெற்றி. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறதே இல்லை. திரும்பி பார்த்து இந்த ஆண்டுல இந்த சவாலை, இந்த ஒரு காரியத்தை நான் சாதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி இல்லைன்ட்டு நினைச்சீங்கன்னா பிளாங்கா விட்டுருங்க. வீட்டுக்கு போனால் ஞாபகம் வந்தால் கூட எழுதிங்க, பரவாயில்ல. ஆனால் அது ஒரு கேள்வியாய் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஸ்டில் நோ சம்படி இஸ் நாட் காட் பேப்பர். பேப்பர் கிடைக்கல, பெண்ணு கிடைக்கலன்னா கையை தூக்க தரிசை தருவாங்க. ஏன்னா நிறைய எல்லாத்துக்கும் கொஞ்சம் இருக்கணும்னு நினைச்சேன். கேமராவில் நிற்கிற தம்பி கொடுங்க, அவருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு பென் பேப்பர் கொடுங்க, இல்லாதவர்களுக்காய் கொடுங்க. ஆமென். நம்பர் 1 எழுதி வச்சுங்க. கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் இந்த காரியத்தை சாதிக்கிறது எனக்கு உதவி செய்தீரே. எழுதுன அந்த காரியங்களை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை நான் சாதிக்க எனக்கு உதவி செய்தீங்க. சொல்லுங்க, நான் சாதிக்க ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. God you enable me Lord. எனக்கு உதவி செய்து அப்படியே ஆக்டிவா இருங்க, என்னோடு கூட அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. அதுதான் உட்கார்ந்து வச்சு தான் நிற்க வேண்டாம், உட்கார்ந்தே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான். ஆமென். பக்கத்தில் மனைவி புருஷனா இருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு தனித்தனிப்பட்ட காரியங்களை எழுதுங்க. தயவுசெய்து ஒருத்தரை பார்த்து இது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இல்லை, தனித்தனியாக செய்ய வேண்டிய காரியம் என்று நான் உங்களை விரும்புகிறேன். ஆனால் தனித்தனியாக செய்யுங்க. ஆமென். அந்த சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை சாதிக்க எனக்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்தை ஆண்டவரே நான் சவாலை யோசிச்சேன், ஆனால் அந்த சவாலை கர்த்தர் எனக்கு ஜெயமாய் மாற்றினீர். இதை கர்த்தர் எனக்கு ஆண்டவரே கிருபையாய் மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம காமனாக பண்ணியிருப்போம். இப்போ ஆனால் உண்மையாய் நான் ஆவியில் ஏவப்பட்டு நீங்கள் சாதிச்ச, உங்களை கர்த்தர் கடந்து வர உதவி செய்த. ஆமேன். யோர்தானை கடந்து வந்தோம். ஆமேன். கர்த்தருடைய புயத்தினால் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பாடினாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த யோர்தானை, உங்களுடைய சொந்த சூழ்நிலையை, சில காரியங்களை இன்றைக்கு நீங்கள் சொல்லி, ஆண்டவர் இதை நான் கடந்து வந்திருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். இதை நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நன்மையை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 2வது நேரம் சும்மா குயிக்காக நான் கம்ப்ரஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் நாளைக்கு இன்னைக்கெல்லாம் டைம் இருக்குது, இதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். 31 ராத்திரி 6ஆவது கூட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 2வது விஷயம், the gratitude. உண்மையா உங்க வாழ்க்கையில சிலர் உதவி செய்திருப்பாங்க. There are people that have really helped you. இந்த ஆண்டுல உங்களுக்கு உதவி செய்த சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிலருடைய பேரை எழுதுங்க. There are people that have really helped you. You got to be gratitude as we give thanks to God. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இந்த தருவாயில எனக்கு இந்த ஆண்டுல இவங்க உதவி செய்தாங்க. பணம் நினைக்காதீங்க, பணம் மாத்திரம் இல்லை. ஒரு டிரைவர் உதவி செய்திருப்பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துல. Make a list of those people. குயிக்கா டக்குன்னு ஒரு 2-3 பேர், 4 பேர், ஒருத்தர், 2 பேர், 5 பேர், 10 பேர், எத்தனை பேரை கர்த்தருடைய சிந்தனையில கொண்டு வர அவங்க பிசினஸ் உதவி செய்திருப்பாங்க. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உதவி செய்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல. as we spend our time here thanking God, you got to have that gratitude. ஆமென். அந்த நன்றி அறிவிக்கிறது. நன்றி. ஏன்னா சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம மறந்துடுறோம். ஆனா இந்த ஆண்டுல இந்த முடிவில் அவர்களை நினைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இவர்களுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இவர்களை என் வாழ்க்கையில் நீங்க வச்சீங்க, அதனால இந்த சவால்ல நான் ஜெயமாய் கடந்து வந்திருக்கிறேன். இந்த காரியத்தை நான் சாதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தீர். ஆமென். அதுல எத்தனை பேர் எழுதுறீங்க? குயிக்கா டக்குன்னு முடிங்க. நிறைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தா 10 பேர் இருந்தா கூட எழுதுறீங்க. சக்குன்னு எழுதுங்க. ஆமென். யாருமே உங்க சிந்தனையில வரல, பிளாங்கா இருக்குதுன்னா பிளாங்கா விட்டுட்டு அந்த இடத்த வச்சுங்க. எப்படியாவது கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துவார். மறந்துடாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத போது ஆண்டவர் யாரையோ கொண்டு
உபகாரத்தை உனக்கு செய்திருக்கிறார். அந்த உபகாரத்தை நான் மறக்கல அப்படி என்றால் ஆமேன், நீ உண்மையாகவே என்ன பண்ற? கர்த்தர் செய்த நன்மையை துதிக்கிறாய். ஆமேன். அதனால எத்தனை பேர் செஞ்சிட்டீங்க? ரெண்டாவது, செய்தவர்கள் எல்லாருடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மனுஷனை என் வாழ்க்கையில வச்சதுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த சகோதரியை என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் செய்றீங்களா ஆங்காங்கே? ஆமேன். இந்த மனுஷன் எனக்கு வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நண்பனை கர்த்தர் என் வாழ்க்கையில நீர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவர்களை எனக்கு உதவியாய் நீர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவர் செய்த அந்த உதவிக்காய் அவர்களுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ற. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுதுறவங்க எழுதி முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்காய் நன்றி செலுத்துங்க. ஆமென். ரூகானாமா சந்தரானாமா காதி ஆந்தரனா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நல்லா அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய முறை சொல்லிருப்பீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம். Those are all lies that we have done. ஆனா இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர்றாரு. நிறைய பேருக்கு சொல்லிருப்பீங்க, அவங்க உதவி செஞ்சோட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ட்டு, ஆனா ஜெபம் பண்ணாம வந்திருப்பீங்க. நான் இந்த எக்ஸசைஸை செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். கடந்த 3 நாளுடைய உபாச நேரங்களில் நான் ஜெபிக்க 26, 27 நான் ஜெபிச்சுட்டு வரும்போது கர்த்தர் இதை திரும்ப எனக்கு மாத்திரம் இல்லை இங்க செய்ய சொல்லி இருந்தபடினாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் செய்து கொண்டிருக்கேன். நன்றி அறிவிக்கிற ஒரு சபையா இந்த சபை இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்தவர்கள், என்னோடு கூட நின்னவங்க, நான் அழும்போது என்னை தேற்றினவர்கள், என்னை தாங்கினவர்களை லிஸ்ட் பண்ணி அவர்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொன்ன. ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே. முடிந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு நோட் அனுப்பணும். ஆமேன். இந்த ஆண்டில் இறுதிக்குள்ள அவங்களுக்கு ஒரு நன்றி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். முடிந்தால் நீங்களும் அதை செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு SMS அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ பிரதர், இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க எனக்கு செஞ்ச உதவிதான் இன்னைக்கு கர்த்தர் என்னை என்ன பண்றாங்க. நிறைய பாடுறோம், மறவாமல் நினைத்தீர, நிறைய நன்றி அறிவிக்கிற பாடு 1000 பாட்டு நமக்கு தெரியும். ஆனால் இதை நீ செய்யும் பொழுது நிஜமாகவே கர்த்தர் உனக்கு செய்ததை நீ நிச்சயமாய் அங்கீகரிக்கிறாய் என்ற அர்த்தம் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. எத்தனை பேர் ரெண்டாவது காரியத்தை செஞ்சிட்டீங்க? செஞ்சவங்களா கையை தூக்கி காமிங்க. வெரி குட், மெஜாரிட்டி பண்ணிட்டோம். மூன்றாவது ஒரு காரியம், மன்னிக்கிறது. ரொம்ப முக்கியமானது. முதல்ல உங்களை நீங்க மன்னிச்சுங்க. நான் என்ன மன்னிச்சுக்கணும்? You got to forgive yourself first. முதல்ல உங்களை. 2 காரியத்தை போட்டிருக்கிறேன். என்ன நான் மன்னிச்சுக்கணும், இந்த காரியத்துக்காக நான் என்ன மன்னிக்கணும், நம்மளே நம்ம சொல்லிப்போம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ரொம்ப சீரியஸா எழுதுறீங்க போகுது, பரவாயில்ல, நல்லது. எழுதுறோம், அப்படி எழுதிட்டே கவனிச்சுங்க. என்ன நான் மன்னிக்கணும் முதல்ல? You got to forgive yourself. உங்களையே நீங்க மன்னிக்காம சில காரியங்கள் இருக்கிறது. முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தில் என்ன நான் மன்னிக்கணும்? லாராபா ஷதாரா நாமா காராபா தானாமா சந்தாரா நீமா காராபா. இந்த செல்ஃபை மாத்திரம் போடுங்கப்பா, அதை சேர்த்துருங்க, குழம்பிடுவாங்க. I want to do this separately. என்னை நான் மன்னிக்கணும். சில நேரத்தில் நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து, நான் இதில் சரியில்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதை நான் செய்யலை, அதனால தான் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது. உங்களே நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறதுனால தான், உங்களே நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மீண்டு வர முடியாதபடிக்கு அதுக்குள்ளே தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. Today, first thing that you got to forgive yourself. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க, பரவாயில்ல. எழுதும்போது சத்தமா ஆமீன்னா கூட தான் இருக்கிறீங்க அர்த்தம் இல்லையா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? You got to forgive yourself. நான் இந்த காரியத்தில் என்ன நான் மன்னிக்கணும்? எழுதுனீங்கன்னா 1-2 காரியம் எழுதுனீங்களா, இல்லை பிளாங்கா விடுங்க, வீட்டில் போய் பண்ணுங்க அந்த எக்ஸசைஸை. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், யாரையோ சிலர் நீங்க மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. Forgiving others. மன்னிக்க வேண்டியவர்களுடைய பேரை எழுதுங்க. மரியா நல்ல முறையா கரெக்டா எழுதுங்க. மன்னிக்க வேண்டியவங்களுடைய பேரை எழுதுங்க, தயவு செய்து எழுதுங்க. ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு விரோதமாய் பயங்கரமான காரியம் செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. நீங்க ஏசாமி புள்ள, நான் ஏசு புள்ளன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அவங்கள மன்னிச்சா தான் அடுத்த வருஷத்துல நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. திட்டவட்டமா சொல்றேன், திட்டவட்டமா சொல்றேன். ஒளிபரப்புலாம் அங்கே உட்காந்து கேட்டு கொண்டு இருப்பீங்கன்னா, கீழே இருப்பீங்கன்னா, இல்லை மேலே உட்காந்து எங்கேயாவது கேட்டுக்கொண்டு போய் சத்தத்தை கேட்குற எல்லாரும் இதை தயவுசெய்து செய்யும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டிய பேரை எழுதுங்க சீக்கிரம், குயிக்கா.
I don't think there's discussion needed. புருஷ மனைவியாக கூட நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் தனித்தனிப்பட்ட விதத்தில் மன்னிப்பு தரணும். இது குடும்பம் ரிலீஸ் பண்ண வேண்டிய காரியம் இல்லை, தனித்தனிப்பட்ட விதத்தில் செய்ய வேண்டிய காரியம். பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எழுதுனீங்களா? Release all the negative emotions away today. The negative on emotions சொல்லுவாங்கல்ல, தவறான நிறைய உணர்வுகள் நமக்குள்ள இருந்துட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த ஆலய பிரகாரத்தில் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிற நீ, அந்த தப்பாவே ஒருத்தரை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்காம இருக்கிற பத்தியா, அதை இன்னைக்கு இந்த இடத்துல நீ இறக்கிட்டினா நல்ல சுவாசத்தோடு வெளியில போவேன். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நம்ம ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு பயங்கரமா உள்ள போட்டு ரத்தத்தோடு போய் புழிஞ்சு எடுக்கிற ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா செய்யணும்னு கர்த்தர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படியலைன்னா இந்த 6 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம செய்ததுக்கு பிரோஜனம் எல்லாம் போயிடும். எத்தனை பேர் மன்னிக்கிறதுக்கு நிறைய சொந்தங்கள், உன் வேலையில செய்யறவங்க, உன் அயலகத்தான், அவள் உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஆனா அவர்களை நான் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருந்து சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க? யாருக்குமே இங்க யாராவது சிலருக்கு யாருமே எனக்கு அப்படி ஒரு விரோதி இல்லை அப்படின்னா தட்ஸ் ஓகே. ஐ எம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ. நான் உங்களை நியாயத்திருக்க மாட்டேன். உங்க பேப்பரை நான் பார்க்க கூட மாட்டேன். தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்க பக்கத்தில் இருக்க கூட காமிக்க வேண்டாம். சில இடத்துல திஸ் இஸ் மோர் இன் பிரைவேட் பட் யூ ஆர் இன் அ சர்வீஸ் டுடே. தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு டூ திஸ். பட் இஃப் யூ வாண்ட் டு லீவ் இட் பிளாங்க், ஒருவேளை அதை நீங்க வெறுமையாக விட்டுட்டு வீட்டில் போய் எழுதுனாலும் பரவாயில்ல. பட் இஃப் இட்ஸ் ரிமைண்டட் இன் யுவர் மைண்ட், உடைய சிந்தனையில் அது நீங்கள் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா அந்த ஆளை இன்னைக்கு மன்னிச்சிருங்க. அந்த ஆளை இன்னைக்கு மன்னிச்சிருங்க. ஒரு நல்ல சுவாசத்தோடு கொடுங்கிறது நீங்க வெளியில போலாம். உங்களுக்குள்ள இருக்க ஒரு சுவாசம் நெகட்டிவா இருந்துட்டே இருக்குது. தவறான ஒரு சுவாசம் உனக்குள்ள சரியா மூச்சு விட முடியாதபடிக்கு இன்னைக்கு உன்னை முடக்கி கொண்டிருக்கிறது. நிறைய வாக்குத்தத்தங்களை கேட்டோம். கர்த்தர் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களிடத்துல பேசும்படிக்கு 2025 பேசும்படி கொடுத்துட்டார். அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையில நடக்கணும்னா கிறிஸ்துவுடைய சுவாசம் உனக்குள் இருக்கும் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லாதீங்க, கை தூக்காமீங்க. இப்போ எத்தனை பேர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிக்க ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே கிறிஸ்து சொல்றாரு, நான் ஆண்டவரே சிலுவையில் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை மன்னித்த ஆண்டவர். முடிந்தால் ஒரு ஜெபம் பண்ணி இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில் இந்த மத்தியான வேளையில அன்றைய இவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே அநியாயம் செய்திருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அவர் நிமித்தமாக அநேக அசிங்கங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவனுடைய பேரில் ஆண்டவரே இன்னைக்கு நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஆண்டவரே மன்னிக்கிற உனக்கு ஒரு நல்ல சுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவாரு. இங்கிருந்து நீ போகும்போது உனக்கு ஒரு நல்ல சுவாசத்தை கர்த்தர் தருவாரு. இங்கிருந்து போகும்போது ஒரு விடுதலையின் சுவாசத்தோடு கூட நீ கடந்து போறது கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். உங்களை பார்த்து ரொம்ப சவால் விட்டு சொல்றேன், இதை செய்வீங்கன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல ஏவி சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க செய்வீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வர வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களை யாரும் பார்த்து தேத்த வேண்டியல. நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க 2025. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறி விடுவீர்கள். ஆபிரகாம் அவன் செய்த அநேக காரியங்களை அவருடைய குணாதிசயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு, அவன் விட்டு கொடுக்கிறான். He said, I'll let go. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விட்டு கொடுக்கிறான். வேதாமத்தை எடுத்து பாருங்க. ஈசாக்கு விட்டு கொடுக்கிறாரு. யாக்கோபு கிரட்ஜ் வச்சுக்கணும்னா, பழி வாங்கணும்னு நினைச்சா இவங்கள மாதிரி நம்ம அவங்க பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் பழி வாங்கல. என்ன மருமகனா வீட்டில் கூப்பிட்டு சேர்த்து வனாந்திரத்துலையும் வெயிலையும் பனியிலும் உட்கார வச்சு என்ன பண்ண டார்ச்சரு இன்னைக்கு என்ன தேடி வந்துக்கிற பத்தியா. இன்னைக்கு எனக்கு பழி வாங்குற நேரம்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தையே நாடி கொண்டிருந்தபடினாலே அவனிடத்துல மன்னிப்பு புறப்பட்டு வருகிறது. என் கூட இருக்கிறீங்களா? உங்களை நான் கேட்க மாட்டேன் எத்தனை பேருக்கு 2025 ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா தான் இருக்கணும். தப்பான கேள்வியா இருக்கும் இல்லையா? யாருக்கெல்லாம் 2025 ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லாரும் ஆமேன்னு தான் சொல்லுவோம். இல்லை வேணாங்க எனக்கு 2025 நான் வேணா. ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் பிகர் இன் 2025. 2025 நான் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே. அப்படி யாரா சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க. யாரும் அதை சும்மா அப்படியே மேலோட்டு இங்கே சும்மா என்கிட்ட சொல்றதுக்காக அப்படி போற போக்கில் போட்டோம் பாஸ்டர் பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன இருக்கும்? இதை செய்யலாமே, அதை செய்யலாமே, இது வேணுமே, இது ரொம்ப நாள் தாமதமா இருக்குதே, இது நடக்காம இருக்குதே. கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வார். ஏன் செய்ய மாட்டார்? ரொம்ப அழகான ஒரு வசனத்தை கூட சுட்டி காட்டினார். சொன்னாரு, தாமதங்கள் அநேக நேரங்கள் அநேக காரியம் இருக்குது. ஆனால் அந்த ஆவியில நிரப்பப்படாதனால, அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளாததுனால இன்னும் காரியங்கள் நடக்காமலே தான் இருக்குது. ஆவியானவர் ஏன் ஆட்கொள்ளவில்லை? நமக்குள்ள ஆவியானவர் வர வேண்டிய இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 52வது வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க? இருக்கிற இடத்துல, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவர்களை மன்னிக்க போறேன். ஆண்டவரே டயர்டா இருந்தா ஜெபம் பண்ணாதீங்க. உண்மையாவே இதில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உண்மையாவே நான் இவங்களை மன்னிக்க போறேன். ஆண்டவரே அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க. சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு அந்த பேரை சொல்லுங்க, பரவாயில்ல. ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன். ஆண்டவரே நான் அவர்களை கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே நான் ஆண்டவரே அந்த மன்னிப்புக்குள்ள ஆண்டவரே நான் பெருகும்படிக்கு என்னை நான் ஆண்டவரே நான் விரும்புகிறேன். அந்த மன்னிப்பை நான் பெருகும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நல்ல விடுதலையா அனுபவிக்க முடியும். ஆண்டவரே இதனால் ஆண்டவர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் ஒருவேளை ஆண்டவரே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இமோஷனலா எழுதிட்டு இங்கிருந்து வெளியே போகும்பொழுது, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்பொழுது உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம், நான் ஏன் பேசணும், அவங்க தான் எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்களே, நான் ஏன் பேசணுன்ற ஒரு கடினம் ஆண்டவரே இந்த இடத்துல யாருக்கும் வராதபடிக்கு, இங்க எது இலகி இருக்கிறதோ, எதை கர்த்தர் இலக செய்திருக்கிறோரோ அந்த இலகின இருதயத்தோடு கூடவே ஆண்டவர் இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே Lord, I pray that Lord that forgiveness will be released in this place, God. இந்த ஒளிபரப்புல பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே இதை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? அதை எத்தனை பேர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆள் இங்கே இருந்தாங்கன்னா இன்னைக்கு முடிச்சிருங்க. இங்கே இல்லை ஏதோ எங்க இருந்தாலும் இன்னைக்கு தான் ரொம்ப கூப்பிடுற டிஸ்டன்ஸ்ல தான் யாரானு இன்னைக்கு இருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு எல்லா விஞ்ஞானமும் உதவி செய்யறதுக்கு. முந்திதான் ஒரு காலகட்டத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், இல்லைன்னா அங்கே போயிட்டு வரணும். இப்போ அப்படிலாம் கிடையாது.
எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் எடுத்து பேசி டக்குன்னு முடிச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாயந்தரம் அவங்களுக்கு பகலாக மாறிடும், காலையாக மாறிடும். அப்போ அவங்க கிட்ட பேசுங்க. ஆனால் செய்யாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதுக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை செய்து நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 3 காரியங்களை எழுதுங்க. இல்லை நிறைய காரியம் எழுத்தாலும் எழுதிங்க. ஆமேன். மை வாண்ட்ஸ், என் தேவைகள் 2025 ஆண்டில் இது என்னுடைய தேவை. இந்த தேவை சந்திக்கப்படணும். 3 விஷயம். வாண்ட், விஷ், கோல்ஸ். எழுதிங்க. சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். அத்தியாவசியம், ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஒரு வீடு வேணும், ரொம்ப முக்கியமான தேவை. நானே இங்கே அநேகரை பார்த்துட்டேன். தெருவுக்கு தெரு வாடகைக்கு மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. உன் பிள்ளையினுடைய திருமணம் ரொம்ப முக்கியமானது. உன் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அது ரொம்ப முக்கியமானது. அதான் வாண்ட். அது ஆசை கிடையாது, அது தேவை. 2வது ஒரு ஆசை. பைக்லயே 4 பேரும் வந்தா ஒரு மாதிரி கஷ்டமாகுது, அது கூட தேவையா தான் இருக்குது காருன்றது. ஆனா உனக்கு தாண்டி உன் தலைக்கு மேல இருக்கிறது சில நேரத்தில் ஒரு ஆசையா இருக்கும், ஒரு விஷா இருக்கும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்ற ரிதம் சங்கீதத்தில் என்ன சொல்றாருங்க? உன் மன விருப்பத்தை சொல்ல மாட்டீங்களே. மன விருப்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாம். என்ன சொல்றாரு? மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். 3 விஷயத்தை எழுதிங்க. நான் சொன்னேன், நீங்க அதை எழுது. உங்க பைபிள்லையோ இல்லை உங்க வீட்லயோ நீ அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல வச்சுக்கோ இது எல்லாத்தையும். நான் இவங்களை மன்னிச்சுட்டேன், இனிமேட்டு அவங்க மேல என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாள் அவங்கள பத்தி நான் அதிகம் யோசிக்க மாட்டேன். அதனால தான் எழுத சொன்னது. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல்ட்டு என்ன பண்ணாத, யார் எப்படி வந்து அதை ஃப்ரேம் பண்ணாலும் நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். அதுக்கு தான் உங்க முட்டை இருக்கணும். அதுக்கு தான் எழுத சொன்னது. வாயில பேசிட்டு போயிட்டா நம்ம மறந்துடுவோம் சில நேரத்தில். அதான் எழுதி வச்சுங்க. கடைசியாய் 3 காரியத்தை சொன்னேன். 1, என் அத்தியாவசிய தேவை, என்னுடைய உடனடி தேவை 2025 கர்த்தர் எனக்கு தரணும். யார் விசுவாசமா இருக்கிறீங்க? நிறைய பேர் எழுதுறதுனால கை தூக்கல போகுது. பரவாயில்ல, கை தூக்கலாம் போற. கவுன்சிங்களா நான் பேசுறேன். 2025 ஒரு முக்கியமான இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும். அதை லிஸ்ட் பண்ணிங்க. நான்லாம் உங்களை அதில் கட்டுப்படுத்த மாட்டேன். 10 இருந்தால் கூட 10 வச்சுங்க, 5 இருந்தால் கூட 5 வைங்க. இல்லை அந்த ஒரே ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த ஒரு தேவையை என்ன பண்ணுங்க, எழுதிங்க. ஏன்னா இதில் ரொம்ப சந்தோஷமாக செய்வீங்க, எனக்கு தெரியும். இதுக்கு முந்தின அந்த 5 நிமிஷம் போனது தான் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா என் மூஞ்சியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, இப்போ எல்லாரும் நிமிர்ந்தெல்லாம் பார்க்குறீங்க. ஏன்னா நல்ல எப்பயுமே ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் இல்லையா? லேலூயா. 2வது சொன்னேன், ஒரு ஆசை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை. சொல்லுங்க, சொல்லுங்களேன், தைரியமா தான் சொல்லுங்களேன். ஒரு ஆசை இருக்கு. எத்தனை பேருக்கு ஆசை இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? ஆசை இல்லாதவங்க மனுஷன் கிடையாது. பார்த்துல கேளுங்க, ஆசை இருக்குதா உங்களுக்கு? கேளுங்க, ஆசை இருக்குதா? ஆசை இருந்தா ஆசை எழுதுங்கன்னுங்க. ஆசை இருந்தா, ஆமா, அது சின்ன ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க, பரவாயில்ல. You wish. கேலின்னு சொல்றேன், எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அவங்க அக்கா கிடக்கிற எனக்கு என்ன ஆசை அப்படின்ட்டு. அக்காக்கெல்லாம் தெரியாது, உனக்கு தான் தெரியும் ஆசை. உதாரணத்துக்கு படிக்கிறவங்க கூட 15வது ரேங்க் எடுத்துக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா? என்னைக்கிடா போயிட்டு அதை நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்குல்ல. ஆனா உனக்குள்ள மனசுக்குள்ள என்னது, என்னால முடியாதுன்ட்டு. ஆனா அதை எழுதிக்கோ, கர்த்தர் எனக்கு அதை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதை உனக்கு செய்ய வல்லவர். நான் ஒரு லக்கை வச்சிருக்கிறேன். 2025 எனக்கு சில லக்குகள் உண்டு. ஒரு லட்சியம் வச்சிருக்கிறேன். இதை நான் செய்யணும்ட்டு இத்தனை ஆண்டு மாதிரி நான் செய்யாம இருக்க போறதுல அதை செய்ய தான் போறேன். நிறைய பேர் நம்ம காமனா செய்யற விஷயத்த சொல்றேன். எப்படியா டெய்லி காலையில இருந்து 5 அதிகாரம் படிக்கணும். காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடணும். 5 பேருக்கு என்ன பண்ண போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லிடணும். இப்ப பேச புரியுதா? ஒரு லக், ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ்.
personal goals. There are spiritual goals. நேரம் கரெக்டாக போயிட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் டைம் ஓட்டுறாருன்னு நினைக்காதீங்க. டைம்லாம் ஓட்டல, கரெக்டாக போயிட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய லக்கு இருக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா எழுதிங்க. ஆவிக்குரிய லக்கு, சொந்த லக்கு, உனக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் கோல். அது எப்படியாவது நான் சாதிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் இன்றைக்கு அதுக்காய் ஜெபிங்க. நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த காரியங்களை வைத்து ஜெபிங்க. முடிந்தால் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தை சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அது நிச்சயமாய் செய்ய வல்லார். இந்த மாதம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு காரியத்தை கர்த்தரால செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என் தேவனால கூடாத எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவனால கூடாத எந்த காரியமும் இல்லை. இப்ப அதை எடுத்துட்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிங்க. உடைய தேவை, உடைய ஆசை, உடைய லக்கு, வாஞ்ச அது கூட கனெக்ட் பண்ணிங்க. அன்னைக்கு மோசே சொல்றாரு, அநேக காரியங்களை பார்த்த பிற்பாடு மோசே சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டார். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் இல்ல, வியக்கத்தக்க காரியங்களை தன்னுடைய கண்கூடாய் பார்த்த மோசே, புத்திக்கு மேல ஒரு காரியம் இருக்கும்போது உடனே ஒரு பயம் வந்து சொல்றாரு, இது எப்படி ஆகும்? ஆனால் என் தேவனால கூடாத ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. என் தேவனால கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சில நேரத்தில் நம்ம அப்படிதான், ஆண்டவர் ரொம்ப குறைவா எடை போட்டுட்டு அப்படி ரொம்ப மட்டமா இல்லை ரொம்ப கம்மியா எடை போடும்போது கர்த்தர் கொஞ்சம், நான் கடந்த வாரத்தில் சொன்னேன்ல, ஒரு ஈகோ அவருக்குள்ள இருக்குது. அந்த ஈகோ வெளியில வரும். என்ன தெரியுமா சொல்றாரு, டே இவ்வளவுதான் என்ன நீ நம்புவியா? இவ்வளவுதான் என்ன நீ நம்புவியா? மோசையை பார்த்து ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. பல காரியத்துல உட்காந்து விளக்கல. அவனை பார்த்து சொன்னாரு, என் கை இன்னும் குறுகவில்லை, அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற, அதை இப்பொழுது நீ காண்பாய். அல்லேலூயா. 3 வார்த்தை உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன், அதை திரும்ப சொல்றேன். ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது நீ காண்பாய். மோசே எந்த கேள்வி கேட்காத அப்பொழுது மோசே புறப்பட்டு. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் காண்பாய் என்று சொல்லும் பொழுது மோசே என்ன பண்றான்? அப்பொழுது அதற்கு உடனே அதை சம்மதிச்சிட்டான். இன்னைக்கு நீங்க எழுதின காரியத்தை பார்த்து உங்களுக்கு தேவ சமூகத்தில் சொல்றேன், நீங்க பயப்படாம சந்தேகப்படாம இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது செய்ய வல்லவராயிருக்கிறார். 2025 இதை போல கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ஆயுசை தருவார். இப்படிப்பட்ட ஒரு நன்றி செலுத்துற ஒரு ஆராதனைக்கு வரும்பொழுது இந்த இடத்துல சாட்சிகள் குவியணும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இருக்குது? ஆமென். இப்படி ஒரு தருவாயில கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அன்றைக்கு இந்த இடத்துல சாட்சிகளை கர்த்தர் இந்த இடத்துல நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால நீங்க நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Bring the communion in the front. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க எழுதின இந்த காரியங்கள் மேல கரங்களை வைப்பீங்களோ, இல்ல உங்களுடைய நாவுனால அறிக்கைட்டு சொல்லுவீங்களோ, ஆண்டவரே இது என்னுடைய அத்தியாவசிய தேவை. ஆண்டவரே, சில ஆண்டுகளா இதோடு கூட கடந்து வர்றேன். இந்த ஆண்டு நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த ஆண்டு அது நடக்கல ஆண்டவரே. ஆனால் நம்புறேன், இந்த 2 நாட்கள்ல கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர். அப்படியே அது தவற வாய்ப்பில்லை. அப்படியே அதற்கு தவறினாலும் கூட 2025 அதை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. இந்த தேவையை கர்த்தர் எனக்காய் சந்திப்பீங்க ஆண்டவரே. அந்த தேவை எனக்காய் சந்திக்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஆசை ஆண்டவரே, எத்தனையோ பேரை பார்க்கும் போது இந்த ஆசை எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. அந்த ஆசையை கர்த்தர் எனக்காய் நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. இந்த லக்க, இந்த லட்சியத்தை வைத்து வைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு ஆண்டு நான் அதை செய்யவில்லை. ஆனால் 2022 ஆண்டில் ஆண்டவரே, as I approach 2025 God, I pray that I will accomplish these goals Lord. இதை நான் சந்திப்பேன் ஆண்டவரே. இதை கர்த்தர் எனக்காய் செய்ய வல்லவர் என்று கர்த்தர் எனக்கு ஆண்டவரே, இதை எனக்கு கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா.